ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஷேர் வாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷேர் வால்னால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஷேர் வாலில் காங்கிரீட் ஃபில்லிங் பண்ண வீடியோ, அதை பற்றி தான் இது. அதனுடைய வீடியோ தான் இது. அது ஃபில்லிங் பண்ணி இன்றைக்கி நம்ம பிரிச்சுட்டோம். அந்த பேனல்லாம் அது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். லைட் பாயிண்ட்டை பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் மிஷின் வச்சு கிண்டி போட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு பிரிக்கிற ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்குது. அதை பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தாக எப்படி பிரித்து கீழே பாக்ஸ் இறக்கிருக்கு பாருங்கள். ப்ளவுடெல்லாம் இதெல்லாம் இன்னும் பிரிக்க வேண்டியது இருக்குது. இது பாத்ரூமுக்கு இன்னும் பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கு உண்டான வெண்டிலேஷன் கீழே வழி இருக்குது பாருங்கள், ஒன்று பிரிக்காமல் இருக்குது. இது நம்ம போட்டு ஒரு நாள் தான் ஆகுது, அதிலே உடனே பிரித்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்து போர்டு பிரிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ரூம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. அதனால் ஒர்க்கு அர்ஜென்ட்டுனால சீக்கிரம் நம்ம பிரிக்கிறோம். இது ஒரு நாளே நம்ம பிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் அதான் மெத்தடு. அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா அதை கம்பி கட்டிக்கிற பாருங்க. அடுத்து தான் அதை செட்டிங் பண்ணணும். அதனால தான் அதுக்கு உண்டான ஒர்க்கு ரெடியாக இருக்குது. மழை காலன்றதுனால நம்மளுக்கு ஷேர் வால் போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்டு வாழை ஏதோ நனையும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே நாள்லேயே போட்டு ஒரே நாள்லேயே நம்ம பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் நாள் போட்டாவே மறுநாள் பிரிக்கிறத நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். நீங்கள் அடுத்து இதை கம்பி கட்டுக்கு அடுத்து இந்த போர்டெல்லாம் பிரித்து அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பிரித்து ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு போர்டிலும் நம்ம ஆயில் வேஸ்ட் ஆயில் அதில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம போர்டை செட் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம போட வேண்டியதாக இருக்குது. பில்லர் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே காம்பவுண்டு. இதில் காம்பவுண்டு ஷார்ட் ஆகுது. இது அவுட்ரு ஃபினிஷிங்கு. இந்த அவுட்ரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இதில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு பாருங்கள் சேண்ட்ரிங் பண்ணுறது. அந்த ஜாயிண்ட் போர்டு ஜாயிண்டில் நம்ம சேண்ட்ரிங் பண்ணணும். இது பாருங்கள், அந்த பில்லர் தனியாக தெரிய வரும், அதான் பில்லர். இந்த பில்லர் இது கன்ஃபார்ம் பில்லரும் நம்ம போட்டு தான் தரோம். எல்லோரும் ஷேர் வாலில் எப்படி போட்டு தராங்களோ, ஆனால் நம்ம பில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பில்லர் கரெக்டாக அதை இது பண்ணுறோம். அந்த ஜாயிண்டில் மட்டும் நான் ஏரோ கண்கல் வச்சுருக்கேன் பாருங்கள். மீது எங்கேயும் வச்சுருக்க மாட்டேன். நடுவில் டாட்டாக ஹோல்ஸ் இருக்குது. அது ஹோல்ஸ் எதுக்குன்னா அந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ராடு போட்டு உள்ளே டைட் பண்ணுறது. ஜாக்கி மர போல்ட்டு வைக்கி நம்ம பண்ணோம். அங்கே பாருங்கள், வேறு எங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஏரோ கணக்கில் நம்ம ஜாயிண்ட்டுக்கு தான் நம்ம அந்த ஏரோக்கள் போர்டு எதுவும் பெண்ட் ஆகக்கூடாது. ப்ளவுடுன்றலாம் பெண்ட் ஆகக்கூடாது. எல்லோரும் கார்னர் பாருங்கள், இது எல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாகவே அடுத்து ஓப்பன் வெண்டிலேஷனு, ஜன்னல் இடம், அதெல்லாம் ஃப்ரேம்லாம் இன்றைக்கி பிரிக்க ஒர்க் நடந்துன்னு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கம்பி, ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கம்பி எவ்வளோ கேப் வச்சு கட்டினது பாருங்கள். 10 இன்ச்சு ஒவ்வொரு இதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் கம்பி ஃபுல்லாகவே 8 தான். ஃபுல்லாகவே 8 to 8 தான். சில பேர் 6ம் போடுறாங்க, ஆனால் நம்ம 8 தான் போடுறோம். 8 போட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபுல்லாகவே இதுக்கு அடுத்து கீழெல்லாம் நம்ம ஷூ போட்டு மார்க் பண்ணி சவுறு வச்சுருக்கோம். இது எதனால் ஒரு ஷூ லெவலுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஜல்லி போட்டுருக்கோம். ஏன்னு கேட்டால் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இது போல் ஷூ மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி அடுத்த மெத்தடு. இதில் எப்படிலாம் அந்த ஏரோ கல்லை நம்ம யூஸ் பண்ணாத மாரி நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும், நல்லா இதாக இருக்கும். நடுவில் ஒரு லேயர் மாரி ஒரு பெல்ட்டு மாரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம்.